ஏன் சார் கோவப்படுறீங்க? உண்மையாவே வருண் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கா, அததான் சொல்ல சொன்னேன். அம்மா, அது உண்மையாவே இருந்தாலும் ஜாதகத்துல என்ன இருக்கோ அதைத்தான் நான் சொல்ல முடியும். இது ஜோசியமா? என் தொழிலுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேமா. நீங்க எங்க வீட்டுக்கு வந்து ஜாதகம் பார்த்தா ஒரு 2000 ரூபாய் கிடைக்குமா? இதுல 20,000 ரூபாய் இருக்கு. நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. புடிங்க சார், வச்சுக்கோங்க சார். நான் சொன்ன மாதிரி மறக்காம சொல்லிடுங்க. நான் நினைச்சது மட்டும் நடந்துருச்சு. உங்களை இதை விட பெருசா கவனிக்கிறேன். ஜாதகம் இங்க வைக்கிறேன். வரேன் சார். இவ்வளோ நடந்தோம் ஏன் கண்ணா என்கிட்ட சொல்லல? அம்மாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சா? சாராவை லவ் பண்றத கண்டுபிடிச்சிட்டாங்களா? நீ எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச? இல்லம்மா, அது வந்து எந்த அம்மாவும் தன் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாப்பா. உன்னை அந்த சாரா இவ்ளோ டார்ச்சர் பண்ணிருக்கா, நீ ஏன் என்கிட்ட சொல்லல? அம்மா, அது வந்து நிச்சயத்துல வந்து ஃபேக் ரெஜிஸ்டர் சர்டிபிகேட்டை காட்டினப்பவே அவளை ஏதாவது பண்ணிருக்கணும். ஒரு பொண்ணோட லைஃப் நம்மளால பாதிச்சிடக்கூடாதுன்னு நான் அமைதியாவே இருந்துட்டேன். ஆனா அவ அப்பவும் திருந்தல. இனியும் அவ ஏதாவது பண்ணா நான் சும்மா விட மாட்டேன். அம்மா, அம்மா, சாரா இப்படி பண்றவ இல்லம்மா. அவ நிஜமாவே உன்னை நேசிச்சிருந்தா கூட அவ அன்பு உண்மை இல்லப்பா. ஏன்னா உண்மையா நேசிக்கிறவங்க நம்மள கஷ்டப்படுத்தி பார்க்க மாட்டாங்க. உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணதும் உனக்காக துடிச்சு போய் ஓடி வந்தாளே வெண்ணிலா, அதுதான்ப்பா உண்மையான அன்பு. நீதான்ப்பா அவளை பாத்துக்கணும். அந்த சாராவால உன்னை எதுவும் பண்ண முடியாது. அம்மா, நான் இருக்கேன் உன் கூட. நீ சந்தோஷமா இரு. இவ்வளவு நடந்தோ என்ன நீங்க அவ்வளவு நம்புறீங்களா? ரியலி சாரிமா. என்ன கண்ணா? அம்மா, கொஞ்ச நேரம் உங்க மடியில படுத்துக்குமா? கணவனையும் குடும்பத்தையும் சந்தோஷமா பார்த்துப்பாங்க. ரொம்ப சந்தோஷம் ஜோசியரே. அப்புறம் இது என் பெரிய பையன் கௌதம், அவனோட மனைவி வான்மதியோட ஜாதகம். இதையும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஏமா, கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்களோட ஜாதக பொருத்தத்தை பாத்தீங்களா? இல்ல ஜோசியரே, கல்யாணம் திடீர்னு நடந்துச்சு, அதான் அதெல்லாம் பார்க்கல. என்னாச்சு? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த பொண்ணோட ஜாதகம் கொஞ்சம் மோசமா இருக்குமா. என்ன ஜோசியரே சொல்றீங்க? ஆமாம்மா, உங்க பையனுக்கு இந்த பொண்ணுக்கும் பொருத்தமே இல்லம்மா. 10ல 6 பொருத்தம் ஒத்து வந்தா கூட பரவாயில்ல, ஆனா 4 பொருத்தம் கூட ஒத்து வரலம்மா. அம்மா, பையனுடைய ஆயுளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ஏன்டா கல்யாணம் பண்ணமோன்னு யோசிக்கிற அளவுக்கு கூட சங்கடங்கள் வரலாம். இந்த ஜாதகத்தால கணவனுக்கு மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்கே பெரிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா ஜோசியரே? இருக்குமா, சர்வ கிரக பாரச்சுமை விரதம் இருக்குமா. அந்த விரதத்தை மட்டும் ஒழுங்கா கடைபிடிச்சா இந்த தோசை நீங்கி குடும்பம் சந்தோஷமா இருக்குமா. அதுக்கு என்ன ஜோசியரே பண்ணணும்? இந்த தோஷம் உள்ளவங்க
விடிய காலம் 4 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சிட்டு பசுமாட்டு தீர்த்தம் குடிச்சு விரதம் இருக்கணுமா. என்னது 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணுமா? எனக்கு அப்பதாங்க தூக்கமே வரும். வான்மதி, அதான் சொல்றாங்கல்ல, கொஞ்ச நாள் எழுந்திருக்க பழகிக்க. ஆமா சாமி, அதென்ன பசுமாட்ட தீர்த்தம்? என்னம்மா இது கூட தெரியாம வளர்ந்துருக்கீங்க? பசுமாட்டு கோமியம்மா. ஐயோ அத்தை, இதெல்லாம் என்னால பண்ண முடியாது. அப்படி சொல்லக்கூடாதுமா. பரிகாரம்னா எல்லாமே தான் பண்ணணும். அது மட்டும் இல்லம்மா, இந்த விரதம் இருக்கும்போது வீட்ல இருக்க எல்லா வேலையுமே நீங்களே செய்யணுமா. அதுவும் சின்ன மருமகளோட மேற்பார்வையிலே செய்யணும். கடைசியா வீட்ல இருக்க பெரியவங்க கால்ல விழுந்து பாத பூஜை பண்ணி விரதத்தை முடிக்கணும். எல்லாம் ஓகே, ஒண்ணு மட்டும்தான் மிஸ்ஸிங். அப்படியே முட்டை போட்டு கோயிலுக்கு வெளியே உட்கார வச்சிடு. அப்படிலாம் சொல்லாதக்கா. பரிகாரம் பண்ணும்போது பக்தியோட பண்ணணும், சரியா? இந்த இத முதல்ல குடி. என்னடி கோயில் தீர்த்தம் சொன்ன, இப்படி இருக்கு? இது கோயில் தீர்த்தம் இல்லக்கா, பசுமாட்டு தீர்த்தம்.